அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அருங்காட்சியகத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம் உண்டு. சிறியவர்களுக்கு குறைவான கட்டணமும், பெரியவர்களுக்கு ரூ. 20 கட்டணமும் வசூலிக்கப்படுது. உள்ள பிரதான கட்டிடத்துக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர், துலுக்கம்பட்டி, கொர்க்கை ஆகிய இடங்கள்ல அகழாய்வு செய்ததான ஒரு குறும்படம் ஒன்று ஒரு கட்டடத்துல நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. அதை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கட்டடத்துல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய சிவகலையில் நடந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் காட்சிக்காக வச்சிருக்காங்க. 2019 இருந்து 2022 வரைக்கும் நடந்த 3 கட்ட அகழாய்வுகளில் கிடைத்த பொருட்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மண் பாண்டங்கள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மண் தாழிக்குள்ள இறந்தவர்களை வச்சு அடக்கம் பண்ணும்போது அவங்க பயன்படுத்தின பொருட்கள், நெல் மணிகள் இதெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணியிருப்பதாக வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது. இங்க அகழாய்வு செஞ்சதுல அது போல அந்த மண் தாழிகளுக்குள்ள எலும்பு கூடு, அந்த மக்கள் பயன்படுத்தின இரும்பு பொருட்கள், நெல் மணிகள் இது எல்லாமே இருந்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இரும்பு ஆயுதங்கள் அந்த மண் தாழிகளுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. கத்தி, அம்பினுடைய முனைப்பகுதி, அப்புறம் உளி, கோடாரி, வாள் இது போல அந்த இரும்பு கருவிகளும் அந்த மண் தாழிகளுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. எலும்பாலான கூர்மையான பொருட்கள் அதுக்குள்ள இருந்திருக்கு. முத்துக்கள், அப்புறம் வளையல் துண்டுகள், காதணிகள் இதெல்லாம் அந்த மண் தாழிகளுக்குள்ள கிடைக்கப்பட்ட பொருளாக அங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் மக்கள் வாழ்விடங்களை ஆய்வு செய்த போது அங்க செங்கல் கட்டுமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலை அங்க குறிப்பிடுறாங்க. அது போல பானை ஓடுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதினதாகவும் அந்த பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டு அதுவும் காட்சிக்கு வச்சிருக்காங்க. சிவப்பு நிற, கருப்பு நிற மண் பாண்டங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. செம்பு நாணயங்கள் கிடைச்சிருக்கு, சங்கு வளையல்கள் கிடைச்சிருக்கு, அப்புறம் அரைக்கக்கூடிய கல் கிடைச்சிருக்கு, அப்புறம் கல்லால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு, சிற்பங்கள் கிடைச்சிருக்கு, கோழி குண்டுகள், இரும்பு பொருட்கள் இதெல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அது போக விலங்குகளுடைய எலும்பு கூடுகள் இதெல்லாம் அங்க கிடைக்கப்பட்டிருக்கு. கருகிய நெல் மணிகள் கிடைச்சிருக்கு. இந்த சிவகலையில கிடைத்த அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரும்பு பயன்படுத்தினதுக்கான ஆதாரமாக இந்த இரும்பு பொருட்கள் சாட்சியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது ஆதிச்சநல்லூர். இதுவும் தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். இது இரும்பு கால மக்களுடைய வாழ்க்கையை எடுத்துரைப்பதாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் அதிகபட்சமாக முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 157 முதுமக்கள் தாழிகள் கிடைக்கப்பட்டதாகவும் அதுல 57 முதுமக்கள் தாழிகள் சேதமடையாமல் முழுமையாக கிடைக்கப்பட்டதாகவும் அதுக்குள்ள எலும்பு கூடுகள் இருந்ததாகவும் தகவல் சொல்றாங்க. அந்த மண் தாழிகளும் இங்க காட்சிக்காக வச்சிருக்காங்க. இது ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு தனி கட்டடத்துல வச்சிருக்காங்க. அதுபோல சிவகலையில் கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு தனி கட்டடத்துல வச்சிருக்காங்க. இந்த ஆதிச்சநல்லூர்ல தலை கவசங்கள் கிடைக்கப்பட்டதாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுபோல தங்க தலை கவசங்கள், தங்க பட்டயம், அதாவது நெத்தியில கட்டுவாங்களே அது போல தங்க பட்டயம், வாள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க. அதுபோல தங்க காதணிகள் கிடைச்சிருக்கு. தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களும் அதுல கிடைச்சிருக்கு. சின்ன குழந்தைகளோட தங்க மோதிரம் கிடைச்சிருக்கு. வெண்கல பொருட்கள், வெண்கல வளையல்கள், ஈட்டி, அம்பினுடைய முனைப்பகுதிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. கத்தி, அது போல குட்டையான வாள், கோடாரி, இரும்பாலான மண்வெட்டி இதெல்லாம் கிடைச்சிருக்கு.
இந்த அகழாய்வு முடிஞ்சு அந்த அந்த பகுதியில் ஆதிச்சநல்லூர்ல மக்களுடைய வாழ்விட பகுதியை நம்ம ஆய்வு செய்யும் போது இது வந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகால வரலாற்றுல முதல் முறையாக வடிகால் குழாய்கள் வந்து சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட வடிகால் குழாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுவும் காட்சிக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வட்ட வடிவ சுண்ணாம்பு உலை கிடைச்சிருக்கு, சிப்பியுடைய குவியல்கள் கிடைச்சிருக்கு, அப்புறம் தொழிற்சாலைகள் இருந்ததற்கான அடையாளங்கள் அங்க கிடைச்சிருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு, அப்புறம் 500க்கு மேற்பட்ட கீறல்கள் எழுத்துக்களாக பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுபோல வீடுகள் அமைப்பதற்குள்ள கூரை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இங்கேயும் கருப்பு சிவப்பு பானைகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ஒரு பெரிய மண் தாளிக்குள்ள சிறிய பானைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து கல் பொருட்கள் அங்கு கிடைத்ததாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. செம்பு பொருட்கள், மண் பொம்மைகள், எலும்பு துண்டுகள், அப்புறம் வந்து நாய் பொம்மை, நெல்மணிகள், அப்புறம் வந்து அழகான வேலைப்பாடுகள் கொண்ட பானை ஓடுகள் எல்லாம் அங்க கிடைத்ததாக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க இரும்பு மற்றும் செம்பு பொருட்கள் வந்து பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பொருணை அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து கொற்கை பகுதிகளில், இதுவும் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றினுடைய கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கொற்கை. இது வந்து முற்காலத்துல வந்து துறைமுகமா இருந்ததாக சொல்லப்படுது. இங்க கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு தனி கட்டடத்துல பார்வைக்காக வச்சிருக்காங்க. இங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, துளையிடப்பட்ட சுடுமண் குழாய்கள் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 குழாய்கள் ஒன்றின் மேல ஒன்றாக அடுக்கப்பட்டு அதை வந்து வடிகால் குழாயாக பயன்படுத்தினதாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. முத்து சிப்பிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இங்கேயும் வந்து செங்கல் கட்டுமான பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து சங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலை அங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு அதற்கான ஆதாரங்களும் அங்க வந்து எடுத்துக்காட்டா வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு காணொளி காட்சியாகவும் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி பெட்டியில அது வந்து ஒளி காட்சியாக நமக்கு காமிக்கப்படுது. அங்க வந்து கடற்கரை பகுதிகள், அதாவது துறைமுகம் அப்படிங்கிறதுனால கடற்கரை பகுதிகளில் அவங்க வியாபாரம் செஞ்சது. கடல்ல இருந்து சங்கு எடுத்துட்டு வந்து முத்து குளிக்கிறது, சங்கு எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு முத்துக்களை வந்து ஆபரணங்கள் செஞ்சு விற்பனை பண்றது, அது போல சங்கு அறுத்து வளையல் போன்ற ஆபரணங்கள் செஞ்சு அதை விற்பனை செய்யறது, இது போல தொழில் நடந்ததாகவும், இது ஒரு தொழிற்சாலை அமைச்சு இந்த தொழில்கள் நடத்தப்பட்டதாகவும் அங்க வந்து ஆதாரங்கள் சுட்டி காட்டப்படுது. அதுக்கு அடுத்து இங்கேயும் மண்பாண்ட பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து இங்க ரோமானிய பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கொற்கை துறைமுகத்துல இருந்து ரோமானிய நாட்டோட நமக்கு வாணிப தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இங்கேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள அந்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. அந்த பானை ஓடுகள்ல சூரியன் போல, மீன் போல, வில்லு, அம்பு போல சித்திரங்கள் வந்து வரையப்பட்டு அந்த பானை ஓடுகளும் அங்க கிடைக்கப்பட்டதாக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் அங்க வந்து சங்கு வளையல் அதிக அளவுல கிடைச்சிருக்கு. சங்கு மோதிரங்கள், கண்ணாடியாலான மணிகள், கழுத்துல போடக்கூடிய ஆபரணங்கள், அப்புறம் வந்து விலை உயர்ந்த கற்கள் கிடைச்சிருக்கு. இரும்பு மற்றும் செம்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. இரும்பு நாணயங்கள், செம்பு பொருட்கள் அங்க கிடைக்கப்பட்டிருக்கு. மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள், பெண் உருவம், குதிரையினுடைய உருவம், இதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. கோழி குண்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அது போல சுட்ட ஓடுகள், வடிகால் குழாய்கள், இதுவும் அங்க கிடைச்சிருக்கு. இதையும் வந்து மக்களுடைய பார்வைக்காக அங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொற்கை துறைமுகத்துல இருந்து ரோம் நாட்டோட, சீனா, எகிப்து இந்த நாடுகளோட அவங்க வந்து வாணிப தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அங்க ரோமானிய பானைகள், கங்கை பகுதியிலிருந்து வாங்கிட்டு வந்த பானைகள், இதெல்லாம் அங்க வந்து காட்சிக்காக வச்சிருக்காங்க.
அதுபோல முத்து வாணிபம் அவங்க அதிகமா செஞ்சிருக்காங்க. ஏன்னா முத்து குளிக்கக்கூடிய தொழில் அங்க நடந்ததுனால முத்து வாணிபம் வந்து சிறப்பா இருந்திருக்கு. இந்த கொற்கை முத்து வந்து ஆம், இது வந்து முத்து குளிக்கக்கூடிய மையம் அப்படின்னே வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. இங்க பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு அதுக்கு பதிலா மசாலா பொருட்கள், தந்தம், சங்கு இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. குதிரை, தங்கம், கண்ணாடி, மது இதெல்லாம் இறக்குமதி பண்ணதாக செய்திகள் குறிப்பிடப்படுது. இந்த கொற்கை அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. இப்ப அது வந்து துறைமுகமாக இல்ல. அது கடல் வந்து அம் உள்வாங்கியதாகவும், கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்ல அந்த கடல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பின்வாங்கியதால இது வந்து இப்ப வந்து நகரப்பகுதியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவகலை பகுதி, ஆதிச்சநல்லூர், கொற்கை, அதுபோல ஆதிச்சநல்லூர் பகுதியில இருக்கக்கூடிய துலுக்கம்பட்டி, அந்த துலுக்கம்பட்டியிலையும் இதே போல மண் தாழிகள், இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தனி கட்டடத்துல பார்வைக்காக வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பொருட்கள் மட்டுமே சிவகலை அங்க அகழாய்வுல கிடைக்கப்பட்ட பொருட்களுக்கு ஒரு கட்டடத்துல அந்த பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுபோல ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் பார்வைக்காக ஒரு கட்டடத்துல வச்சிருக்காங்க. துலுக்கம்பட்டியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு கட்டடத்துல இருக்கு. கொற்கை பகுதியில கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு கட்டடத்துல வச்சிருக்காங்க. இது வந்து மாணவர்கள், பெரியவர்கள், பார்வையாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் யாருமே வந்து ஒரு ஆர்வத்தோட போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகையை நம்ம அரசாங்கம் செஞ்சிருக்கு. எல்லா மக்களுமே வந்து போய் பார்த்து நம்மளுடைய பழமையான வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய முன்னோர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை இந்த பொருட்கள் வழியாக நம்ம அந்த வரலாற்று செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது போக இன்னும் சிறப்பான 2 அம்சங்கள் அங்க அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த 4 கட்டடங்கள் போக இன்னும் 2 கட்டடங்கள் இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு 5D திரையரங்கம், அதாவது 5 பரிமாண அனுபவ அரங்கம். அதுல என்ன காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு திரையரங்குல எப்படி நம்ம உட்கார்ந்துருப்போமோ அது போல இருக்கைகள் இருக்கு. ஆனா அந்த இருக்கைகள் எல்லாம் மின்சாரத்தால் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, 5 நிலங்கள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த 5 திணைகளுக்குமான காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்வியலை அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. அதை நாம வந்து அந்த திரையரங்குல உட்காந்து பார்க்கும்போது நம்ம நேரடியா அந்த காட்சியை வந்து நாம நேரடியா போய் பக்கத்திலேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு வழங்குது. இப்ப தண்ணி, அதாவது நீர்நிலை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த பகுதியில நடந்து போறதாகவும், அந்த நீர் வந்து நம்ம மேல தெளிப்பது போலவும், அதுபோல மலைப்பகுதிகள்ல அல்லது காடுகளுக்குள்ள போகும்போது காற்று வீசக்கூடிய அந்த சப்தம் வந்து அந்த திரையில பார்க்குறோம். ஆனா அந்த காற்று வந்து நம்ம உடம்புல படுவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துவதாக அந்த திரையரங்கம் இருக்கு. அந்த நம்ம நடந்து போகக்கூடிய அந்த காட்சிகள் வந்து அந்த திரையில பார்க்கும்போது நம்முடைய இருக்கைகளும் வந்து அசைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த காட்சி வந்து நம்ம பக்கத்திலேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு தனியாக 25 ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்கப்படுது. இதுல வந்து குறைவான மக்கள், ஒரு 30 பேர்கிட்ட தான் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி அந்த திரையரங்கம் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஒரு கட்டடத்துல 7D தியேட்டர் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த திரையரங்கத்துல 7 பரிமாண அனுபவ அரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல வந்து ஒரு படகு அமைப்புல அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டு, ஒரு படகு, அந்த படகுல ஒரு 15 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல நாம உட்கார்ந்து நம்ம கண்ணுல வந்து ஒரு இந்த முத்து குளிக்க போறவங்க எல்லாம் கண்ணுல மாட்டியிருப்பாங்களே, அது போல ஒரு கவசம், கண்ணாடி பொருந்திய ஒரு கவசத்தை நம்ம தலையில மாட்டி விடுறாங்க. அதன் வழியாக நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது அதுலயும் நம்ம வந்து அந்த 5 திணைகளுக்குமான அந்த காட்சிகள் வரும்போது, இப்ப கடல்ல முத்து குளிக்கிறாங்க, சங்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அந்த கூடவே அவங்க கூடவே பயணிச்சு அந்த கடலினுடைய ஆழ பகுதிகளில் அந்த தரை மட்டத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. நம்ம வந்து கடலுக்குள்ள என்ன இருக்குங்கிறது கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த காட்சி வழியாக
பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் பாசிகள், அந்த முத்துக்கள், சிப்பிகள் இது எல்லாத்தையும் நம்ம நேரடியா பார்ப்பது போல ஒரு உணர்வை அது நமக்கு ஏற்படுத்துது. இந்த அனுபவங்களோட நாம வெளியில வந்தோம் அப்படின்னா, நம்ம சிற்றுண்டி கடை ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம தேநீர், சிறிய அளவுல வந்து உணவு, நம்ம ஏதாவது நொறுக்கு தீனிகள், பண்டங்கள் வந்து அங்க விற்பனை செய்யப்படுது. வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இடம் வந்து நல்லா கிட்டத்தட்ட பெரிய பரந்துபட்ட பகுதியா இருக்கு. பல கோடி செலவுல இந்த பொருணை அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்க. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்து இத போய் நேர்ல பார்த்து அந்த அனுபவத்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.